வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் பார்க்கலாம். இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி பூசல். ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பூசலை விவாதிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன, இதை தாண்டி விவாதிக்கக்கூடிய பிரச்சனைகளே இல்லையா என்ற கேள்விகள் தொடர்ந்து உட்கட்சி பூசல் சார்ந்த விவாதங்கள் வைக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஒரு கேள்வியாகவே முன்வைக்கப்படுகிறது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடியவர்கள் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அரசியல் கட்சிக்குள் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் என்பது பொதுவெளிக்கு வருகின்ற பொழுது, அதுவும் காவல்துறையில் அது புகாராக கொடுக்கப்படுகின்ற பொழுது, அந்த புகாரும் சாதி சார்ந்த பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்படுகின்ற பொழுது, இந்த குற்றச்சாட்டுக்களை சுமத்துகிறவர்கள் அல்லது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு இருந்தவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு வர திட்டமிட்டுக் கொண்டிருப்பவர்கள், அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் இவ்வாறான பரஸ்பரம் குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளில் ஒருவேளை உண்மை இருந்தால், யாராவது ஒரு தரப்பில் உண்மை இருந்தால், இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் என்ன மாதிரியான மக்கள் சேவையை இவர்களால் செய்ய முடியும் என்ற கேள்வி இயல்பாகவே எழுவது வாடிக்கை. இந்த கேள்வியின் மீது நின்றே இந்த விவாதம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி பூசல் என்பது இன்றைக்கு பொதுவெளியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஒன்று. மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய தேசிய கட்சி. உட்கட்சி பூசல் என்பது எல்லா கட்சிகளிலும் இருக்கின்றன, காங்கிரஸில் மட்டுமல்ல எல்லா கட்சிகளிலும் இருக்கின்றன. அது இன்றைக்கு பொதுவெளியில் வந்து புகாராக காவல்துறையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த கேள்வி நேரம் இன்றைய விவாதத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறது. பயணிக்கலாம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு ஆளுமைகள் இணைகிறார்கள். மிக குறிப்பாக இன்றைய விவாதத்தின் நோக்கம் நேயர்களுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை கொறடா சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயதரணி, வழக்கறிஞர் விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு EVKS இளங்கோவன் மீது காவல்துறையில் கொடுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, மறுபக்கம் அவர் மீது கொடுத்திருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தன்னை சாதியை சொல்லி, தலித் என்ற காரணத்திற்காக தன்னை சாதியை சொல்லி விமர்சித்தார் என்ற அடிப்படையில் அவர் மீது, விஜயதரணி மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்றொரு புகார். இந்த தளத்திலே இன்றைய விவாதம் பயணிக்க இருக்கிறது. பயணிக்கலாம். நம்மோடு 4 விருந்தினர்கள் இணைய காத்திருக்கிறார்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்முடைய இணைகிறார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சத்யசீலன். வணக்கம், வரவேற்கிறேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உங்களை இன்னொரு விதமாகவும் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இன்றைய நிலையில் எழுந்திருக்கிறது. அதற்காக நான் வருந்துகிறேன். விஜயதரணி தரப்பின் நியாயத்தை பகிர்ந்து கொள்வதற்காக, பதிவு செய்வதற்காக அவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்முடைய இணைகிறார். மீண்டும் ஒருமுறை வணக்கம். திரு நல்லசாமி அவர்கள் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மட்டுமே நேர்களுக்கு அறிமுகமான அவர் இன்று இது தொடர்பான விவாதத்தை ஒழுங்குபடுத்திய பொழுது தான் காங்கிரஸ் கட்சியில் நீண்டகாலம் இருந்ததாகவும், காங்கிரஸ் கட்சியில் இருந்த உட்கட்சி பூசலால் மட்டுமே அங்கிருந்து வெளியேறியதாகவும் இந்த விவாதத்தில் தன்னுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்பியதன் காரணமாக அவர் நம்மோடு இணைகிறார். திரு நல்லசாமி அவர்கள் வணக்கம், வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியை இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் மீது மற்றும் ஒரு வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு ராஜசேகர் அவர்கள் நம்முடைய இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர் திரு திருச்சி வேலுச்சாமி அவர்களும் நம்முடைய இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். அவரை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இணைகிறான்னு சொல்லுவார், அல்லது EVKS இளங்கோவன் தரப்பு இல்லை, எனிவே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நல்லது, நாம் பயணிக்கலாம். இவர்கள் மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வசந்தகுமார் அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதையும் கூட நாம் பார்க்கலாம். நான் வேலுச்சாமி அவர்களிடம் வந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவெளியில் வந்த காரணத்தினால், அதுவும் காவல் நிலையத்தில் புகாராக கொடுக்கப்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு இந்த விவாதத்தை நாம் எடுத்துக்க வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் வந்திருக்கிறது. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் இன்றைக்கு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். விஜயதரணியை பதவியை விட்டு மட்டுமல்ல, கட்சியை விட்டே நீக்க வேண்டும் என்ற ஒரு தளத்தில். மறுபுறம் விஜயதரணி தன்னை பெண் என்றும் பாடாமல் மிக கேவலமாக நடத்தினார் என்ற ஒரு புகாரை, ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஒரு உள்ளறையில் நடைபெற்ற நிகழ்வு, யார் மீது குற்றம் என்பது பொதுவெளியில் தெரியாத நிலையில் என்னவான் நடைபெற்றது, EVKS இளங்கோவன் தரப்பில் என்ன நியாயம் இருக்கிறது, விஜயதரணி தரப்பில் என்ன நியாயம் இருக்கிறது, உங்களுடைய பார்வை? உங்களுடைய துவக்க அறிமுகத்திலேயே பெண்ணென்றும் பாராமல் என்கின்ற ஒரு பதத்தை பயன்படுத்தினீர்கள். இல்ல, அது அவங்க பாராமல் என்பது எங்கேயோ கேட்ட குரல். என்னுடைய பின்னணி என்ன என்பதை அதிலேயே விவரம் தெரிந்தவர்கள் புரிந்திருப்பார்கள். ஒன்றை ஆழமாக பார்க்க வேண்டும். 2 செய்திகளை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு ஜனநாயக இயக்கம். எதிர்குரலே வராமல் கோஷ்டி பூசலே இல்லை என்றால், ஒன்று அது அடிமை கூடாரமாக இருக்க வேண்டும், அல்லது கொள்ளை கூட்டமாக இருக்க வேண்டும். அந்த 2க்கும் வேறு நோக்கங்கள் இருக்கிறது. சுதந்திர சிந்தனையாளர் இருக்கிற இடத்திலே கருத்து வேறுபாடு இருப்பதும் கோஷ்டி பூசல் இருப்பதும் இயற்கைதான். அது இன்றல்ல. பாலகங்காதர திலகர் காலத்திலே கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு கோஷ்டி, இவர் ஒரு கோஷ்டி.
அதற்கு பின்னாலே மகாத்மா காந்தி இருக்கிற போது நேதாஜி ஒரு கோஷ்டி, இவர் ஒரு கோஷ்டி. அப்படி காலங்காலமாக இருந்திருக்கிறது. அது சுதந்திர சிந்தனையாளர்கள் இருக்கிற இடத்தில் அப்படி இருப்பது தவிர்க்க முடியாது. காங்கிரஸ் அன்றைக்கும் சுதந்திர சிந்தனையாளர்கள் தான், இன்றைக்கும் அப்படித்தான். மன்னிக்கணும், நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. அன்று இருந்த அந்த கோஷ்டி புசல், நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல, நீங்க கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க. பல ஒருவேளை அந்த வழக்கமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைங்கிறதுனால அது கொள்கை ரீதியில் முரண்பட்ட கருத்து மோதல்கள்னு எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய மோதல்கள் கொள்கையின் பால் நின்று நடைபெறுகிறதா அல்லது பதவிகளின் பால் நின்று பதவிகளுக்கான மோதலாக நடைபெறுகிறதா? பதவிகளுக்காக நடக்கிற மோதலும் இருக்கிறது. ஆனால் நான் முதலிலேயே நாசுக்காக சொன்னேன், வெளிப்படையாக சொல்ல வேண்டிய நிலைமை வந்தால் நான் சொல்ல தயார். அந்த பதம் பெண்ணென்றும் பாராமல் என்ற பதம் தமிழ் தெரிந்த தமிழ் கூறு நல்ல உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அந்த சொல் எப்போது பிரபலமானது, யாரால் பிரபலமானது என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த பிரச்சனைக்கு பின்னாலே அந்த பெண்ணென்றும் பாராமலும் இருக்கிறது என்பதுதான் அதற்கு பொருள். பதவி என்பதால் நீங்கள் சொல்வதை நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன் என்றால், இங்க இருக்கிற மிக ஆழமாக பார்த்தால் காங்கிரஸ்ல இருக்கிற சில பிரச்சனைகளை நீங்கள் சொன்னதை போல எப்போது பகிரங்கமாக வந்து விட்டதோ, ஆகவே நானும் அதை சொல்லுகிறேன். இங்க இருக்கிற நல்லசாமி அவர்களை நான் வேறு விதமாக பார்க்கவில்லை. 1967 தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்ட போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இளைஞர் என்று சொன்னால் வெற்றி பெறுகின்ற, ஆட்சி அமைக்கின்ற அந்த கட்சியிலே போய் சேர்ந்து பதவிக்காகவும் பணத்திற்காகவும் சேர்கின்ற இளைஞர்கள் இருக்கிற இந்த காலத்திலே அது புரியாது. ஆனால் 67 காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்ட போது, குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு நியாயத்திற்காக, தர்மத்திற்காக, தங்களை அழித்துக் கொள்வதற்காக இளைஞர்கள் காமராஜருக்கு பின்னாலே போனார்கள். அப்படி போன இளைஞர்களே நானும் உண்டு, இங்கே இருக்கிற நல்லசாமி அவர்களும் உண்டு. நாங்கள்லாம் அப்படி போனவர்கள் தான். அதற்கு பின்னாலே காங்கிரஸிலே 2 காலமாக பார்க்க வேண்டும். காமராஜர் இருந்தவரை இருந்த காங்கிரஸ், காமராஜருக்கு பின்னாலே இருந்த காங்கிரஸ். இன்றைக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் எழுகிறது? இதுவும் அதன் அடிப்படையில் இருக்கிறது. 75 காமராஜர் உயிரோடு இருக்கிற வரை காங்கிரஸ் கட்சி என்பது மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக, மக்கள் பிரச்சனைக்காக போராடுகின்ற இயக்கமாக அன்றைக்கு இருந்தது. காமராஜருடைய மறைவுக்கு பின்னால் காங்கிரஸ் என்பது மக்களுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு, கீழே இருந்து அடிபட்டு உதைப்பட்டு எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சரானான் என்கின்ற அந்த நிலை மாறி எங்கேயோ யாரையோ ஒரு இடையில இருக்கக்கூடிய தரகரை பிடித்து இங்கே இருக்கிற மக்களுக்கு அந்நியமாக இருந்தாலும் கூட அவர்கள் பதவிக்கு வந்து விட முடியும் என்கின்ற துர்பாகியமான சில நிலைமை வந்து, அதனுடைய விளைவாக மக்களுக்கு இடையிலே ஒரு பெரிய, காங்கிரசுக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு பிளவு ஏற்பட்டது. இன்றைக்கு வந்திருக்கிற இந்த சண்டையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று புரியும். கோஷ்டி தலைவர்கள் யார் யார்? இந்த கட்சியிலே 30 ஆண்டு காலங்கள், 40 ஆண்டு காலங்கள், 50 ஆண்டு காலங்கள் தங்களை அழித்துக் கொண்ட யாராவது ஒரு கோஷ்டி தலைவராக இருக்கிறாரா? ஏற்கனவே எம்பியாக, எம்எல்ஏவாக, அமைச்சராக இருந்தவர்கள் மீண்டும் அந்த இடத்தை எப்படி பிடிப்பது என்கிறதுக்காக நடக்கிற கோஷ்டி இருக்கிறதே ஒழிய, அமைச்சர்களாக இருந்தவர்கள் அல்லது இப்பொழுது சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருக்கின்றவர்களும் 30 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக கட்சிக்காக பாடுபட்டவர்கள் தானே. அவர்கள் பதவியில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவர்கள் கட்சிக்காக பாடுபடவில்லை என்று நான் முதலே ஒன்றை சொன்னேன், மீண்டும் அதை சொல்லுகிறேன். கட்சியில் முறையாக கீழிருந்து அடிபட்டு மிதிபட்டு வந்தவர்கள் வேறு, ஏதாவது ஒரு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு குறுக்கு வழியிலே வந்தது என்பது வேறு. சரி, இப்ப நான் இந்த குற்றச்சாட்டை நேரடியாக விஜயதரணிக்கு பொருத்தி பார்க்கலாமான்னு கேட்கிறேன். அது உங்களுடைய விருப்பம். தலைப்பு அதுதான். நான் என்ன கேட்கிறேன், நான் இந்த கட்சிக்கு வருகிறதும் மாணவனாக இருக்கிற போதே எதிர்கட்சிக்காரர்களால் போலீசார் அடிபட்டவன், எதிர்கட்சிக்காரனால் அடிபட்டவன், உதைபட்டவன். எங்களுக்கு அந்த வழி தெரியும். விஜயதரணி எங்காவது அடிபட்டிருப்பாரா? அவர்களுக்கு அந்த அனுபவம் உண்டா? நான் என்ன கேட்கிறேன் என்றால், ஒரு கட்சியிலே அப்படி அடிபட்டு தன்னுடைய சோதனைகளை வேதனையும் தாங்கியவனுக்கும் கட்சியை காட்டிக் கொடுக்கிற என்ன வராது? ஒரு கட்சியை ஒருவர் காட்டிக் கொடுக்கிறார் என்றால் அதை விட ஒரு இழி செயல் எடுத்து இருக்க முடியாது. நீங்கள் கட்சிக்குள்ளே போராடலாம், அதற்காக காட்டி தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சரியில்லை என்றால் வெளியே போவது அவருடைய விருப்பம். சரி, அந்த அளவில் எடுத்துட்டு வரேன். திரு சத்யசீலன், எல்லாரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யசோதா அவர்களும் சொல்லக்கூடிய வாதமாகட்டும், பெரும்பாலான முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சமீப காலமாக காங்கிரஸில் நடைபெறக்கூடிய இந்த உட்கட்சி பூசலுக்கு பிறகு பெருவாரியான மாவட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு ஆதரவாக நின்றது இதுதான் முதல் முறை நான் நினைக்கிறேன். நீங்க மாறுபட்டா சொல்லுங்க. 61 மாவட்ட தலைவர்களில் 49 பேர் கூட்டறிக்கை வெளியிடுகிறார் விஜயதரணியை கட்சியை விட்டே நிற்கணும்னு. அப்ப அவர் சொல்ற மாதிரி எந்த அடிப்படை போராட்டங்களும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கைகளை புரிந்து கொள்ளாமல் பதவிக்கு வருபவர்களால் வரக்கூடிய பிரச்சனை இது என்று எடுத்துக்கொள்ளலாமா? விஜயதரணி அவ்வாறு தான் இந்த பிரச்சனையை செய்து கொண்டிருக்கிறாரா?